வணக்கம் மக்களே. இது ரிவ்யூ பாக்ஸ். நான் நவி. அந்தகன் பல வருடங்கள் கழிச்சு டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெளியே இருக்கக்கூடிய கிரைம் த்ரில்லர் டிராமா தான் இந்த படம். 2018 ஹிந்தியில் ஆயுஷ்மான் குரானா, தபு ஆகிய முதன்மை கதாபாத்திரங்களாக நடித்து வெளியான அந்தாதுன் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஹிந்தியில் எனக்கு பிடிச்ச படங்களில் ஒரு முக்கியமான படம் தான் அந்தாதுன். எல்லா வகையிலுமே அந்த ஒரிஜினல் வெர்ஷனான அந்தாதுன் படம் தான் இந்த படத்தை விட கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரியான ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த கம்பேரிசன்லாம் தவிர்த்துட்டு ஒரு தனிப்பட்ட படமா அந்தகன் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும், கதை அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக நிறைய விஷயங்கள் வரும். ஸோ கதையை முழுசா சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கண்ணு தெரியாத பிரசாந்த் அவர்கள் ஒரு கிரைமுக்கு சாட்சியாகக்கூடிய சூழ்நிலை வருது. அந்த கிரைம் என்ன, அந்த கிரைம்ல நவரச நாயகன் கார்த்திக், சிம்ரன் மற்றும் பல கதாபாத்திரங்கள் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதை சுருக்கம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படத்தோட திரைக்கதை தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பேக் டு பேக் வரக்கூடிய திருப்பங்கள் ஆகட்டும், படத்தோட ஆரம்பத்துல காட்டின ஒரு விஷயத்த வந்து கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ண விதம், குறிப்பா வந்து கிளைமேக்ஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் எண்டிங்கா நம்மளே கெஸ் பண்ற மாதிரியா விடப்பட்ட அந்த ஒரு ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ் வந்து எனக்கு இந்த படத்துல பிடிச்சிருந்த ஃபேவரட் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் டல்லா போகிற மாதிரி ஃபீல் இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் கதை ஆரம்பிச்ச பின்னாடி அங்கிருந்து படம் எங்கேயுமே போர் அடிக்காது. கதை ஆரம்பிச்சதுல இருந்து படம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு எங்கேஜிங்கா தான் போகும். எந்த ஒரு டல் மொமெண்ட்டும் இருக்காது. அது இந்த படத்தோட 2வது பலம் சொல்லலாம். படத்துல நெகட்டிவ்ஸா எனக்கு 2 விஷயங்கள் தோணுச்சு. முதல் விஷயம், எனக்கு இந்த படத்தை கொஞ்சம் கமர்ஷியலா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரு கதையா பார்க்கும்போது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு த்ரில்லர் படத்துக்கான கதை தான். ஆனா இந்த படத்துக்கான மூட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் படத்துக்கான மூடா இல்லாம, படத்தோட மேக்கிங் அளவுல, படத்தோட ஓவரால் லைட்டிங் அளவுல, டயலாக்ஸ் அளவுல அங்கங்க கொஞ்சம் கமர்ஷியலா ட்ரை பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. குறிப்பா சில காட்சியோட ஸ்டேஜிங் வந்து கொஞ்சம் கமர்ஷியலா ட்ரை பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரிஜினல் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அதுலயும் படத்துல வந்து ஹியூமர் இருக்கும். பட் அந்த ஹியூமர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஹியூமரா, கொஞ்சம் அந்த ஹியூமருக்காக எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு சில ஒன்லைனர்ஸ் அந்த மாதிரி பிளேஸ் பண்ண மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் படத்துக்கான மூடோட இந்த படத்தை எடுத்திருந்தா இந்த படம் இன்னுமே கொஞ்சம் இன்டென்ஸா, இன்னுமே கொஞ்சம் டார்க்கா இருந்திருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பா வரக்கூடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகும், செகண்ட் ஹாஃப் ஒரு ஓகேவான செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரலாம். அந்த கிளைமேக்ஸ் தவிர்த்துட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரிஜினல் வெர்ஷன்லயுமே எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அட்லீஸ்ட் அவங்க இதை ரீமேக் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல ஸ்க்ரீன் பிளே வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணல. அது ஒரு சின்ன குறையா தோணுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரிஜினல் வெர்ஷனை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் ஃபீலா இருக்கும். ஆனா அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்காம தனிப்பட்ட படமா இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு டீசென்டான என்டர்டெய்னரா கண்டிப்பான முறையில இந்த படம் அமையும். படத்தோட கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் அவர்கள் அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாகவே கேரி பண்ணியிருந்தாரு. நடிக்கிறதுக்கு பெருசா ஸ்கோப் இல்லை அப்படின்னாலுமே இந்த கதாபாத்திரத்தை கேரி பண்றது ரொம்ப கஷ்டம்தான். அது ஏன் அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா அதை அவர் வந்து கன்வீனியன்டாவே பண்ணியிருந்தாரு. அடுத்து வந்து ஒரிஜினல் வெர்ஷன்ல தபு வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்றது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஸோ அந்த கம்பேரிசன் இல்லாம தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது சிம்ரன் அவர்கள் அவங்களுக்கான கதாபாத்திரத்தை எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது சமுத்திரக்கனி, வனிதா விஜயகுமார், அவங்க 2 பேரும் அவங்க கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்த விதம் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. குறிப்பா சமுத்திரக்கனி அவர்களோட பாடி லாங்குவேஜ் சில காட்சிகள்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே அமைஞ்சிருந்துச்சு. மற்றபடி பிரியா ஆனந்த், கே எஸ் ரவிக்குமார், நவரச நாயகன் கார்த்திக், யோகி பாபு, ஊர்வசி ஆகியோர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டா பண்ணியிருந்தாங்க. படத்தோட டெக்னிக்கல் அம்சங்கள் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயண் அவருடைய இசையில சந்திரனே சூரியனே அப்படிங்கிற ஒரு பாடலும் படத்தோட கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு பாடலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஓவராலாவே அவருடைய பாடல்கள் ஆகட்டும், பின்னணி இசை ஆகட்டும் இனிமே கொஞ்சம் பெட்டரா அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படத்தோட ஒளிப்பதிவு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த த்ரில்லர் படத்துக்கான மூட இன்னும் கொஞ்சம் லைட்டிங் அளவுல, இன்னும் கொஞ்சம் ஒளிப்பதிவுல கொஞ்சம் அதுக்கு எதுக்காக மெனக்கெட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுச்சு.
படத்தோட எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் ரொம்ப அப்ரப்டா கட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதை தவிர்த்திருக்கலாம். படத்தோட விஎஃப்எக்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. மொத்தத்துல அந்தகன் இந்த படத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5ற்கு 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய, ஒரு வாட்டி பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்ட் என்டர்டெய்னரா எனக்கு இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் வெர்ஷனோட கம்பேர் பண்ணாம இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்க. என்னுடைய இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை பேரன்புடன் விடைபெறுவது நவி.